காமிங்க. மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூனு, இது வந்து 1.5 ஸ்பூனு, இது வந்து 1 ஸ்பூனு மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேங்காய். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், கல்பாசி, சோம்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு தக்காளிங்க, பெரிய வெங்காயம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா அலசிட்டு இந்த நேரம் அது ரொம்ப சந்தோஷம் வயிறு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருவோம். இது சீரகம், சோம்பு, தக்காளி எல்லாம் அரைச்சது, தேங்காய் இதில் கொஞ்சம் போட்டுடலாம். மட்டன் சுக்கா நல்லா கிளறி விட்டுலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றலாம். வந்து வெயிட் போட்டு விட்டுலாம். அந்த பைக்கில் எலுமிச்சம்பழம் இருக்காங்க, அந்த பைக்கில் எலுமிச்சம்பழம் உப்பு போதுமான்னு பார்த்துக்கலாம். ரொம்ப வேகிறதுக்கு முன்னாடியே சூப்பராக இருக்குங்க. அப்படியே வெயிட் போட்டு விட்டுறலாம். எனக்கு போட்டு தான் உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. 4 விசில் ஆயிடுச்சு. இப்போ இறக்கிட்டு வடச்சட்டியில் போட்டு நல்லா சுருளை வதக்கணுங்க. வதக்கிட்டு இறக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் சுக்கா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.